நல்லா இருக்கும். என்னென்ன டிவிஷனை சுத்துறதே இல்லை போல இருக்கு, பார்க்கறதே இல்லை போல இருக்கு. நான் பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வர எடுத்துட்டு சொல்றேன். அவரோட வைக்கிற எடுப்பார் எடுத்துட்டு ஒழுங்கா பில்டிங் ஒழுங்கா பண்ணி ஒழுங்கா போறது பாரு. சென்னையில் கடந்த ஆண்டு மயிலாப்பூர் பகுதியில் மழைநீர் தேங்கிய நாகேஸ்வரராவ் பூங்கா, PS சிவசாமி சாலை உள்ளிட்ட இடங்களில் நடந்து வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணியினை துணை மேயர் மகேஷ்குமார் ஆய்வு செய்தார். அப்போது மழைக்காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்க சென்னை மாநகராட்சியில் 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இன்றைக்கு நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மழைநீர் வடிகால்வாய் பணிகளை நேரில் வந்து அனைவரும் பார்வையிட்டோம். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் வனத்துக்குரிய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியால் 2000 கிலோமீட்டர் அளவுதான் மழைநீர் வடிகால்வாய்கள் இருந்தது. வனத்துக்குரிய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் சென்னை மாநகரில் முழுவதும் எல்லா சாலைகளிலும் எந்த பகுதியிலும் தண்ணி நிற்காத வண்ணம் செல்ல வேண்டும், அதற்கான மழைநீர் வடிகால்வாய்களை கட்டமைகள் என்று அவர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இன்று வரை 1000 கிலோமீட்டருக்கு புதியதாக மழைநீர் வடிகால்வாய்களை சென்னை மாநகராட்சியில் அமைத்திருக்கின்றோம். அமைத்தது கடந்த ஆண்டு பெய்த மழையில் பல இடங்களில் மழைநீர் வடிகால்வாய் இல்லாத பகுதிகளில் மழைநீர் தேங்கியதை கண்டு மீண்டும் அந்த பகுதியெல்லாம் கூட மழைநீர் வடிகால்களை அமைத்திட வேண்டும் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இப்பொழுது மிக வேகமாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைதான் இப்ப நேரில் வந்து பார்வையிட்டோம். இந்த பருவமழை தொடங்குவதற்குள் இந்த பணிகளை முடித்திட வேண்டும் என்று நம்ம வட்டார துணை ஆணையருக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். அவரும் அதை ஒப்பந்தக்காரர்களும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஆகவே மிக விரைவில் இந்த வருகின்ற பருவமழையை எதிர்கொண்ட வகையில் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய மழைநீர் வடிகால்வாய் பணிகளை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் நம்முடைய நாகேஸ்வர ராவ் பார்க் பழமையான பார்க்கு, இதை வந்து மேலும் மேம்படுத்த, இதை அழகுபடுத்த நம்முடைய மயிலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் வேலு அவர்கள் ஒரு திட்டத்தை அளித்திருக்கின்றார். அந்த திட்டத்தை ஆய்வு செய்து அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை நம்ம மாநகராட்சி மூலம் பெற்று விரைவில் இந்த பூங்காவும் அழகுபடுத்துகின்ற பணி நடைபெற இருக்கின்றது. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்துற, நான் மழை அதாவது மக்களுக்கான அரசு, இது மக்கள் நலன் காக்கிற அரசு. இது இயற்கையே நாங்கள் ஒன்றும் வெல்ல முடியாது. இயற்கையாவது மழைப்பொழிவு அதிகமான மழைப்பொழிவு இருந்த காரணத்தினால் அந்த நேரம் கடல் சீற்றம் புயல் எச்சரிக்கையினால் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. இப்ப மழைநீர் வடிகால்வாய் எத்தனை கால்வாய் கட்டினாலும் அது செல்கின்ற பி கனால், வீராங்கால் ஓடை, கேப்டன் கடன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய், பூவநதி, அடையாறு தான் சென்று கலக்கின்றது. அந்த நதிகளில் செல்கின்ற அந்த நதிகள் வழியாக தான் கடலில் சென்று கலக்க வேண்டும். அந்த கடல் சீற்றம் அதிகமா இருக்கின்றது, அலைகள் அதிகமா இருக்கின்றது, தண்ணியை உள்வாங்க மாட்டுகின்றது. அந்த அலையும் தண்ணி குறைந்த பிறகுதான் தண்ணி எல்லாம் அதில் போய் கடலில் சேர்க்கின்றது. அப்பொழுது கொஞ்சம் தண்ணி எல்லா பகுதியில் நிற்கின்ற சூழல் உருவாகின்றது. அந்த கடல் சீற்றம் குறைந்த பிறகு எல்லா தண்ணியும் இயற்கையாகவே வடிய ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய சென்னை மாநகரத்துடைய தற்போதைய நிலை. எப்போதும் இதுதான் இருக்கிறது. சமத்தளமான பகுதி இது. ஆகவே எல்லா வேலைகளும் நம்ம முன்னெடுத்து சென்றிருந்தாலும் கூட இயற்கையை நம்ம வெல்ல முடியாது. ஆகவே இயற்கையும் நம்ம கை கொடுக்க வேண்டாம். ஆனால் இருந்தாலும் எல்லா பகுதிகளும் நம்ம முன்னெச்சரிக்கை கிடையாது. நீங்க இதுவரைக்கும் இல்லை, இப்பொழுதுதான் நம்ம எல்லா கடந்த இவ்வளவு பெரிய ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி எல்லா பகுதிகளும் மின்சார மோட்டார்களை பொருத்துவது, அதுக்கு தேவையான ஜெனரேட்டர்களை நிறுவுவது, எல்லா பகுதிகளும் அதுக்கான நோடல் ஆபீசர்களை கண்காணிக்க சொல்வது, இது எல்லா பணிகளும் முன்னெடுத்திருக்கின்றோம். எதுவாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு நீங்க பாருங்கன்னா ஒரே நாள் நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம். ஒரே நாள்ல சென்னை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கடந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக களத்தில் இருந்து எல்லா துறை அமைச்சர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்பிச்சு ஒரே நாளில் எல்லா தொகுதியும் மீட்டெடுத்தோம். நம்ம அப்படி இப்ப நீங்க பாத்திருக்கலாம், நீங்க எல்லா மேலை நாடுகளில் கூட வெள்ளம் வருது. நீங்க பாத்திருக்க சமயத்தில் வியட்நாம்ல பார்த்திருப்பீங்க எவ்வளவு பெரிய வெள்ளம். எல்லா பகுதிகளும் சுற்றுப்புற எல்லா விஜயவாடா ஆந்திரால பாருங்க பெரிய வெள்ளம். வயநாட்டில் எல்லா பகுதியிலும் இயற்கை சீற்றங்கள் தான் அதிகமா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு வந்தாலும் நம்மளுடைய சென்னை மாநகராட்சியை காப்பாற்றுறதுக்கு அரசு முழு ஒத்துழைப்போட செயல்பட இருக்கின்றது.